வாசல் தேடி வருகிறேன். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் எனக்கு பிரியமான வலையொலி உறவுகளே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி தெய்வீகமான திருப்பலிக்கு அன்போடு அழைக்கிறேன். இன்றைய நாளினுடைய திருப்பலியின் வாழ்த்து பகுதியிலே தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களுக்கு உரித்தாக நான் வாழ்த்தினேன். இதே வாழ்த்தை தான் இன்றைய நாளில் நற்செய்தி பகுதியில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு, தன் பிள்ளைகளுக்கு ஒரு வகையில் நம் அனைவருக்குமே கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தியினுடைய, அதாவது யோவானுக்கு எழுதப்பட்ட நற்செய்தியில் என் அமைதி உங்களோடு இருப்பதாக இயேசு வாழ்த்துகிறார். அந்த நூல் எழுதப்பட்டிருக்கிற உண்மையான கிரேக்க மொழியிலே அந்த அமைதியை எய்ரெய்னே என்று சொல்லுவார்கள். இதை எபிரேயத்தில் நாம் ஷாலோம் என்று அழைக்கிறோம். இந்த எய்ரெய்னே, ஷாலோம் என்பதனுடைய பொருள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் அறிந்து வைத்திருக்கிற அமைதி என்பதனுடைய பொருளிலிருந்து முற்றிலுமாய் அது மாறுபடுகிறது. இயேசு கொடுக்க விரும்புகிற அந்த அமைதி என்பது நாம் அறிந்து வைத்திருக்கிற அமைதி அல்ல, அது எத்தன்மையை உடையது என்பதை இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதியிலே நாம் ஆழமாய் தியானிக்க இருக்கிறோம். அந்த அமைதியை ஒரு மனிதன் அடைகிற பொழுது எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களுக்கு மத்தியும் சலனம் இல்லாமல் அவரால் ஊழியம் செய்ய முடியும் என்பதையும் முதல் வாசகத்தில் பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் வாழ்த்துகிற அந்த அமைதி உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்திலும் நிறைவாய் குடிகொள்ளுகிற பாக்கியத்தை நீங்கள் அடையும்படியாக இத்திருப்பலியில் நாம் இணைந்து மன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீ. உம்மக்களாகி எங்கள் நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் உறுதிப்படுத்தும். அதனால் வாக்குறுதிகள் உண்மையாக நிறைவேறும் என அறிந்திருக்கும் நாங்கள் அவற்றை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை திருவசனங்கள் 19 முதல் 28 வரை. அந்நாட்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருப்பைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசித்தியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்துவிட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியதாவதும், அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் சொல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என் மேல் அதிகாரமில்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பேரன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய திருப்பலியின் முன்னுரையில் நான் குறிப்பிட்டேன், உங்களுக்கு அமைதி உண்டாவதாக என இயேசு வாழ்த்துகிற வாழ்த்து நாம் அறிந்திருக்கிற அமைதியின் அர்த்தங்களை விட மிக ஆழமானது என சொல்லி, நம்முடைய பிள்ளைகள் துவங்கி ஏன் நாம் கூட பலமுறை இந்த வார்த்தைகளை கேட்டு இருப்போம், இந்த கட்டளைகளை கேட்டு இருப்போம், அமைதியாக இருங்கன்னு சொல்லி. பிள்ளைங்களை எல்லாம் பேசுகிறப்ப சொல்லுவோம், கொஞ்சம் அமைதியாரு அமைதியாரு அமைதியாருன்னு சொல்லி. ஒவ்வொரு முறை திருப்பலியினுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு அமைதி உண்டாகுக என வாழ்த்துகிற பொழுது அந்த அமைதியின் அர்த்தம் என்பது வெளிப்படையான அல்லது புறம் சார்ந்த விதத்தில் நாம் பெறுகிற அமைதியை அது குறிப்பது அல்ல. ஒரு கிளாஸ் ரூமில் உள்ள டீச்சர் உள்ளே வரும் பொழுது அப்பொழுது பிள்ளைகள் எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்களே, அந்த அமைதி அல்ல. ஒரு கோவிலில் அல்லது ஆலயத்தில் வழிபாடு நடத்துகின்ற பொழுது பக்தர்கள் எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்களே, அந்த அமைதி அல்ல. இந்த அமைதியினுடைய அர்த்தம் என்பது மிக மிக உன்னதமானது. ஆகவே தான் நான் குறிப்பிட்டேன், எய்ரேனே என்கின்ற வார்த்தையில் இருந்துதான் இந்த அமைதி என்கின்ற சொல் வருகிறது. இந்த கிரேக்க சொல்லுக்கு இணையான எபிரேய சொல் ஷாலோம் என்பதாகும். அந்த ஷாலோம் என்கிற அந்த அமைதி என்கிற வார்த்தை சுட்டி காட்டுகிற பொருள் என்ன? சில உதாரணங்களை உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். அந்த உதாரணங்களில் நீங்கள் உங்களை வைத்து பாருங்களே, அப்போது உங்களுக்குள் பிறக்கிற அந்த உணர்வு தான் இந்த அமைதி. பெண் பிள்ளைகளை எல்லாம் பெற்றெடுத்திருப்பார்களே, அந்த தாயை தகப்பனை எண்ணி பாருங்கள். எப்படி இந்த பிள்ளைகளை கரை சேர்க்க போகிறோம் என்று சொல்லி அவர்கள் கலங்கி தவிப்பார்கள். அப்படி கலங்கி தவிக்கிற பெற்றோர் தங்கள் ஓட்டத்தை முடித்தவர்களாய் தாங்கள் ஈன்றெடுத்த எல்லா பிள்ளைகளையும் கரை சேர்க்கிற நாளில் அவர்கள் உள்ளத்திற்குள் பிறக்கிற உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஷாலோம் சொல்லி காட்டுகிற அந்த அமைதி. நம்மில் பலருக்கு எப்படியாவது சொந்தமாக ஒரு நிலத்தை வாங்கி அந்த இடத்தில் சொந்தமாய் ஒரு வீடு கட்டி வாழ வேண்டும் என ஆசை இருக்கும். பல ஆண்டுகள் அந்த கனவிற்காய் நாம் ஓடுவோம். பல இடத்துல கடன் வாங்குவோம், வங்கிகளிலே பல மனிதர்களிடத்திலே கடன் வாங்குவோம். அப்படி எல்லாவற்றையும் வாங்கி நமக்கென சொந்தமாய் ஒரு நிலம், சொந்தமாய் ஒரு வீடு கட்டி அந்த புதுமனை புகுவிழா நாளிலே அன்று இரவு நாம் உறங்குகிற பொழுது நம் உள்ளத்திற்குள் பிறப்பெடுக்கும் பாருங்களே, அதுதான் ஷாலோம் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம். பல நாட்கள் நம்முடைய உடலை வருத்துகிற ஒரு மிகப்பெரிய நோய் இருக்கும். குறிப்பிட்ட காலத்தில் இந்த நோயை அறுவை சிகிச்சை செய்து எடுக்கவில்லை என சொன்னால் மரணம் நிச்சயம் என மருத்துவர் சொல்லி இருப்பார். கையிலே பணம் இல்லை, யாரிடத்தில் கேட்பதென தெரியவில்லை, ஆனால் திடீரென ஒரு வகையிலே ஒரு வழியிலே உதவி கிடைக்கும், நாம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுவோம். அந்த நோய் நம் உடலிலிருந்து நீக்கப்படுகிறது. இனி என் உடலில்
என் உயிருக்கு அச்சுறுத்தலான எந்த விதமான நோயும் இல்லை என்கின்ற ஒரு உணர்வு எழுகிற பொழுது நம் உள்ளத்திற்குள் பிறப்பெடுக்கிற அந்த உணர்வு தான் அந்த ஷாலோம் என்கிற அமைதி. அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த நாளிலே நம்முடைய தேசத்திலே பார்க்கிறோம், சில நாட்களுக்கு முன்னால் எல்லையில் ஒரு மிகப்பெரிய தீவிரவாத செயல். சுற்றுலா சென்ற உறவுகளுக்கு என்ன ஆனதென தெரியவில்லை என்று சொல்லி எல்லாரும் இங்கே தவித்து காத்து கிடக்கிறார்கள். அப்படி சென்றவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா ஒன்றும் தெரியவில்லை. செய்தி வருகிறது, இதோ அவர்கள் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி. அவர்கள் அங்கிருந்து என்ன செய்கிறார்கள்? விமானத்தின் வழியாக, ரயில் வழியாக, பேருந்து வழியாக சொந்த ஊருக்கு அனுப்புகிறார்களே. தங்கள் தாயை, தகப்பனை, தங்கள் பிள்ளையை, தங்கள் உறவுக்காரரை இவ்வளவு பெரிய தீவிரவாத செயலிலிருந்து அவர்கள் தப்பித்து வந்த பிறகு நாம் முதலில் காண்கிற பொழுது நம் மனதிற்குள் எழும் பார்த்தீங்களா ஒரு விதமான உணர்வு. எனக்குரியவர்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை, அவர்கள் பத்திரமாக இருக்கிறார்கள்னு சொல்லி, அதுதான் அந்த அமைதி. பல ஆண்டுகள் பிள்ளைகள் இல்லாமல் தவித்து கொண்டிருப்போம். ஊராருடைய ஏச்சுக்கு பேச்சுக்கும் ஆளாகி இருப்போமே. எப்படியாவது கடவுள் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஏங்கி தவிப்போம், ஜெபிப்போம், அழுவோம். பல ஆண்டுகள் கழித்து கடவுள் அந்த பெண்ணை கருத்தாங்க வைத்திருப்பார். அப்படி கருத்தாங்கிய அவர் குழந்தையை ஈன்றெடுத்தவுடன் முதல் முறையாக தன் பிள்ளையை கரத்திலே தாங்குவாரே அந்த தந்தை, இத்தனை ஆண்டுகால ஏச்சு பேச்சுகளை எல்லாம் கடந்து தன் கையில் குழந்தையை தாங்குகிற பொழுது அவர் உள்ளத்திற்குள் எழுகிற உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அமைதி. அந்த ஷாலோம் என்பது அது முழுமையை, அது நிறைவை சுட்டி காட்டுகிறது. ஒவ்வொரு முறை திருப்பலிக்கு நாம் வருகிற பொழுது திருப்பலியின் தொடக்கத்திலே கொடுக்கப்படுகிற வாழ்த்து என்பது இப்படிப்பட்ட வாழ்த்தை நாம் உள்ளார பெற வேண்டும் என்பதுதான். அதைத்தான் இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு சொல்லுகிறார், நான் என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு மிக மிக கடினமான சூழலை இயேசு கிறிஸ்து எதிர்கொள்ள இருக்கிறார். இன்னும் சில நாட்களில் அவருக்கான பாடுகள் இருக்கு. யோவான் 14 வாசிக்கிறோம், இன்னும் கொஞ்ச நாளில் அவருடைய இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாடுகள் ஆரம்பிக்க போகுது. ஆனால் அந்த பாடுகள் வருகிற பொழுதும் கூட அந்த பாடுகளால் அலைக்கழிக்கப்படாதவராய் இயேசு தன் அமைதியை தன் சீடர்களுக்கு அவர் கொடுக்க முடிகிறதுன்னு சொன்னால், வெளியில் இருக்கிற பிரச்சனைகள், தொந்தரவுகள், கண்ணீர், ஏமாற்றம் எதுவும் பாதிக்காத ஒரு விதமான உன்னதமான அமைதிதான் அந்த ஷாலோம் என்கிற வாழ்த்து. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், இது உலகம் உங்களுக்கு தர முடியாத அமைதி. உங்கள் பிள்ளைகளும் பொருளும் பணமும் படிப்பும் கொடுக்கிற அமைதி கொஞ்ச நாளைக்கு தான். பிள்ளைகளால் சந்தோஷமாக இருக்கிற பெற்றோர் ஒரு காலத்தில் பிள்ளைகளால் அழுவார்கள். எந்த பணம் நமக்கு வருவாயாக இருக்கிறதோ ஒரு நாள் அந்த பணமே நமக்கு செலவாய் கடனாய் மாறும், மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் கொடுக்கிறேன்னு சொல்லி, அந்த அமைதி நான் குறிப்பிட்ட அத்துணை உதாரணங்களைப் போல ஒரு நிறைவை, முழுமையை கொடுக்கிற அமைதி. இந்த அமைதியை யார் ஒருவர் தனக்குள் கொண்டிருக்கிறாரோ அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை போல என்ன செய்யலாம்? எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளால் அலைக்கழிக்கப்படாதவராய் தன் நிலையில் அவர் தொடர்ந்து இருப்பார். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் தான் இன்றைய நாளின் முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட பவுலுடைய வாழ்க்கை. பவுலுடைய வாழ்க்கை நமக்கு என்ன சுட்டி காட்டுது? இன்னைக்கு இறைவார்த்தை சொல்லுது பாருங்களேன். அந்த மனிதன் எங்கு போய் இருக்கிறார் பாருங்க, அவர் லிஸ்திராவிலே இருக்கிறார். லிஸ்திராவிலே தொழுகை கூடம் என்பது இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? லிஸ்திராவில் இருக்கிற மக்கள் எல்லோரும் புறவினத்தார். பவுல் சென்று லிஸ்திராவிலே இறைவார்த்தையை போதிக்கிறார். ஆனால் அந்தியோக்கியாவிலிருந்து, இக்கோனியாவிலிருந்து கிளம்பி வந்து யூதர்கள் அங்கே அவரை அடிக்கிறார்கள். எந்த அளவுக்கு அடி வாங்குறாரு பாருங்க. ஸ்தேவான் என்கிறவரை மறைசாட்சியாய் மாற்றிய பொழுது அங்கே நின்ற இளைஞனான பவுல் எப்படி ஸ்தேவான் கல்லால் எறிந்து கொல்லப்பட்டாரோ அதே சூழலுக்கு அவரும் இன்று உட்படுத்தப்படுகிறார். முன்பொரு நாளில் எதை கண்டு நின்றாரோ இன்று அந்த இடத்தில் பவுல் தூக்கி எறியப்படுகிறார். அவருக்கும் ஸ்தேவானுக்கு கிடைத்த அதே சூழல் கிடைக்கிறது. கல்லால் அவர் எரியப்படுகிறார். எந்த அளவிற்கு பவுலுடைய வாழ்க்கை மாறுதுன்னு பாருங்களேன். அவர் செத்து போயிட்டார் நினைச்சு அவரை தூக்கிட்டு வரல, அவரை இழுத்து கொண்டு போய் வெளியே தூக்கி போடுறாங்க. தூக்குவதற்கு கூட முடியல. அந்த மனிதன் அப்படி இருக்கிறான், அவன் உயிரற்றவனாய் மாறிவிட்டான்னு சொல்லி இழுத்து கொண்டு போய் ஊருக்கு வெளியில போடுகிறார்கள். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்? அவருக்கு சுகத்தை கொடுக்கிறார். எழுந்த பவுல்
எங்கு நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இடத்தை தேர்ந்து பிடித்து கண்டுபிடித்து அங்கே செல்லவில்லை. எந்த இடத்தில் தன்னை அடித்தார்களோ, எந்த இடத்தில் கல்லால் எறிந்தார்களோ, எந்த இடத்தில் அவரை உயிரற்றவர்களாய் இழுத்து வெளியே கொண்டு வந்தார்களோ அதே இடத்திற்கு மீண்டுமாய் பவுல் செல்லுகிறார்னு சொன்னா, வெளியில் இருக்கிற பிரச்சனைகள், வெளியில் இருக்கிற ஆபத்துக்கள் அவரை ஒரு நாளும் அசைக்க முடியவில்லை. ஏனெனில் இயேசு அவருக்கு கொடுத்த அமைதியை அவர் தனக்குள்ளாக அனுபவித்துக் கொண்டே இருந்தார். அங்கே என்னை அடித்தார்கள் சொல்லி இன்னொரு ஊருக்கு போல, நீ எங்கே அடித்தாயோ நான் அங்கே வருகிறேன் என்று சொல்லி அங்கே சென்று இறை வார்த்தையை அந்த மனிதன் போதிக்கிறார். அவருக்கு பிரச்சனை வெளியில்தான், உள்ளே ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் நிறை அமைதியை தனக்குள் அனுபவிக்கிறார். அவர் அங்கிருந்து தெருபைக்கு போகிறார். என்ன செய்கிறார்னு பாருங்களேன். தெருபையில் சென்று அவர் சீடர்களை உருவாக்குறார்னு வாசிக்கிறோம். தெருவையில் சென்று அவர் கிறிஸ்தவர்களை உருவாக்கினார்னு இல்லை. கிறிஸ்தவர்களை உருவாக்குவது என்பது அது மேலோட்டமான ஒன்று. யார் வேண்டுமானாலும் கிறிஸ்தவனாய மாறலாம். இன்னைக்கு நம்மில் பல கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவர்கள் தான் பெயரளவில். திருவிழாவிற்கு வருவோம், கூடுகைகளுக்கு வருவோம், அருள் சாதன கொண்டாட்டங்களுக்கு வருவோம், திருமணத்திற்கு வருவோம், பெரிய பெரிய காரியங்களுக்கு வருவோம். ஆனால் அன்றாட திருப்பலி என்பது அவர்களுக்கு எப்பொழுதுமே தள்ளி இருக்கிற ஒன்றுதான். ஆனால் இன்றைய நாளில் வாசிக்கிறோமே, பவுல் பிரச்சனைகளுக்கு மத்தியில் தன் உயிருக்கு அச்சுறுத்தல் எழுந்த சூழலிலே அவர் சீடர்களை உருவாக்குகிற அளவிற்கு ஆழமாய் இறை வார்த்தையை அவர் போதிக்கிறார். தொடக்கத்தில் வாசிக்கிறோம், அந்தியோக்கியாவிலிருந்து இக்கோனியாவிலிருந்து கிளம்பி வந்தவர்கள் தான் அடிக்கிறாங்க பவுல் எவ்வளவு நெஞ்சிரும் பாருங்கள். அந்த ஊருக்கே செல்லுகிறார். நீ என்னை அடித்தாய் அல்லவா, நான் உன்னிடத்தில் வந்து என் வார்த்தையை, என் ஆண்டவரின் வார்த்தையை போதிக்கிறேன்னு சொல்லுகிறார்னு சொன்னால், வெளியில் இருக்கிற பிரச்சனைகள் அவரை தொடவில்லை. வெளியில் இருக்கிற பிரச்சனைகள் அவருடைய வேகத்தை குறைக்கவில்லை. வெளியில் இருக்கிற பிரச்சனைகள் அவருடைய ஓட்டத்தின் பாதையை மாற்றி அமைக்கவில்லை. பவுல் உணர்ந்தார், எனக்குள்ளாக இருக்கிற அமைதியை இந்த உலகம் ஒரு நாளும் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி. இயேசு சொல்றாரு பாருங்களே, நான் மேலான இடத்திற்கு செல்லுகிறேன், நான் மேலான இடத்திற்கு செல்லுகிறேன். பவுலுக்குள் அந்த எண்ணம் ஓடி இருக்க வேண்டும். ஆவதுன்னு சொன்னார், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, இறந்தாலும் அது எனக்கு ஆதாயமேன்னு சொல்லி தன் இறப்பை குறித்து கவலைப்படவில்லை. அவர் சென்ற இடமெல்லாம் இறை வார்த்தையை அந்த மனிதன் அனுபவித்தார். அதற்கு என்ன காரணம்? அவருக்குள்ளாக அவர் அனுபவித்த அமைதிதான் அவரை உந்தி தள்ளியதை ஒழிய அவர் சந்தித்த பிரச்சனைகள் அவரை ஒரு நாளும் முடக்கி போடவே இல்லை. ஆமன்பிற்குரியவர்களே, அத்தகைய அமைதியை தான் இன்றைய நாளில் கடவுள் இயேசு நமக்கு வாக்களிக்கிறார்கள். யார் ஒருவர் ஆண்டவரை சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதியை கடவுள் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். நாம் எல்லாம் மேலோட்டமான புறம் சார்ந்த அமைதிக்காய் ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவரை இதை கொடுங்க, அதை கொடுங்க, இப்போ கொடுங்க, அப்போ கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் இயேசு சொல்லுகிறாரே, இந்த உலகம் தர முடியாத அமைதியை உனக்கு நான் தருகிறேன். நான் கொடுக்கிற அமைதி, அந்த ஷாலோம் என்பது உன்னை முழுமையாக்கும், உன்னை நிறைவுள்ளவனாய் மாற்றும். உன் ஓட்டத்தை அது ஒரு நாளும் பாதிக்காது. உன் ஓட்டத்தின் வேகத்தை அது குறைக்காது. ஏனெனில் வெளியில் இருப்பவை அல்ல தீர்மானிப்பது, உனக்குள் பொழியப்பட்டிருக்கிற அந்த நிறை அமைதி உன்னை உந்தி தள்ளும். இந்த நிறை அமைதி இயேசுவை உந்தி தள்ளி சிலுவையை நோக்கி தள்ளியதோ, எந்த நிறை அமைதி பிரச்சனையில் இருந்த பொழுது கூட பவுலை உந்தி தள்ளியதோ, எந்த அமைதி ஸ்தேவானையும் ஏனைய திருத்துதர்களையும் மறைசாட்சியை மாற்றுகிற அளவுக்கு தள்ளியதோ, அந்த அமைதி நமக்குள் குடிகொள்ளுகிற பொழுது நாமும் கடவுளை நோக்கி மிக வேகமாய் இயங்குகிற மக்களாய், இயக்கப்படுகிற மக்களாய் இருப்போம். இன்றைய நாளில் அப்படிப்பட்ட அமைதியை கடவுளிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அமைதி வருகிறது, அது மிக குறைவான நாள், மிக குறைவான நேரம் தங்குகிறது, அது கலைந்து போய்விடுகிறது. என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் புதிய வீடு, என் புதிய வாகனம், என் புதிய நிலம் கொடுத்த அமைதி என்பது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பின்னால் அது மறைந்து போய்விடுகிறது. எனக்கு மறையாத நிலையான அமைதி வேண்டும். சீடர்களுக்கு நீர் வாக்களித்திர உலகம் கொடுக்க முடியாத அமைதியை கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த ஷாலோம் என்கிற நிறை அமைதி எனக்கு கொடுங்கப்பா. எதிலும் பாதிக்கப்படாத சலனமில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். பவுல் சலனப்படவில்லை. பவுல் ஒரு நாளும் சோர்ந்து போகவில்லை. அப்படிப்பட்ட அமைதி நமக்குள் வருகிற பொழுது நாமும் சோர்வில்லாதவர்களாய் கடவுளுக்காய், இயேசுவுக்காய் முழு மூச்சோடு ஓட முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்குள்ளும்
உங்கள் இல்லத்திலும் நீங்கள் கூடி கடவுளுக்கு வழிபாடு செலுத்துகிற ஆலயத்திலும் அவர் நிறைவாய் பொழிவாராக. அவர் பொழிகிற அமைதியை நாமும் அனுபவிப்போமாக. ஆமேன். தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்தும் சிலுவையின் மெய்யான பலிகள் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போதும் அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி உம்மை புகழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உமது ஆட்சியை ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவினை நினைவு கூர்ந்தும் வாழ்வையும் மீட்பையும் எங்களுக்கு வழங்கும் அப்பத்தையும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்திருளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்படிய திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர் நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்கள் பணிகள் வழியாக உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பத்தில் மரித்த எங்கள் தாய், எங்கள் தந்தை, உடன் பிறந்தவர்கள், உறவுகள், நண்பர்கள், முன்பின் அறிந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தோராய் வாழ்ந்த எல்லா புனிதரோடும் நாங்களும் நிலை வாழ்வின் மக்களாய் மாறி உம் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திரும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, என் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். இந்த அமைதி உலகம் தர முடியாத அமைதி என பொழிந்திரேன். எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தீராத நோய், கடன், வறுமை, ஏழ்மை, குடும்ப பொறுப்புகள், சகோதரனாய் சகோதரியாய் தன் இளைய உடன்பிறப்புகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், ஒரு பெற்றோராய் பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் என சொல்லி பல்வேறு காரியங்களால் தகப்பனே, உண்மையான அமைதி இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே இன்றைய நாளில் வாக்களிக்கக்கூடிய முழு நிறைவான அமைதியை பொழிந்து ஆண்டவரே அவர்களை வழிநடத்தும். எங்கள் பலவீனங்கள், பாவங்கள் அந்த அமைதியை பெறுவதற்கு தகுதியில்லாதவர்களாய் எங்களை மாற்றி விடாதபடி உம்மீதான எங்கள் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி ஆண்டவரே அந்த அமைதி எங்களிலும் எங்கள் குடும்பங்களிலும் நிறைவாய் குடிகொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இறைந்த
கடலுக்கு அமைதியை வழங்கியவர், இறைகின்ற நம்முடைய உள்ளங்களுக்கும் நிறைவான அமைதியை பொழிபவரும் இவரே. திருவுடலாய் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற ஆண்டவரிடத்தில் நிறைவான அமைதிக்காய் நாம் முழந்தால் படியிடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரை, உலகம் தர முடியாத அமைதியை எங்களுக்கு வழங்குவீர் என வாக்களித்தீரே. தலை முதல் பாதம் வரைக்குமாய் எங்களை முழுமையாய் அறிந்திருக்கிற தேவனே, எங்கள் குடும்பங்களை, குடும்பத்தின் தேவைகளை முழுமையாய் தெரிந்து வைத்திருக்கிற தெய்வமே, அந்த அமைதியை எங்கள் குடும்பத்திற்கு தாரும் ஆண்டவரே. மேலோட்டமான கடந்து செல்லுகிற, கழிந்து செல்லுகிற அமைதி அல்ல ஆண்டவரே, நீர் வாக்களிக்கிறபடியாக ஆண்டவரே அந்த ஷாலோம் என்கிற முழுமையான அமைதியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எத்தனையோ கடமைகளை தாங்கி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை அறிவீர் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். தன் மகனுக்கும் தன் மகளுக்கும் தான் செய்ய வேண்டிய பொறுப்புகளை, கடமைகளை குறித்து வேதனைப்படுகிற தாயை, தந்தையை அறிவீர் ஆண்டவரே. அவர்கள் இதயங்களுக்கெல்லாம் அந்த அமைதியை தாரும் ஆண்டவரே. வயதாகி கொண்டிருக்கிற தன் தாயையும் தந்தையும் கவனிப்பதற்கு இன்னும் என்னை நான் பொருளாதாரத்தில் உயர்த்து கொள்ள வேண்டும் என சொல்லி தன் தாய் தகப்பனுக்காய் ஓடுகிற அன்பு மகன்களுக்கும் மகள்களுக்கும் ஆண்டவரே அந்த அமைதியை தாரும். அன்பின் பரலோக பிதாவே, இது தன்னோடு பிறந்திருக்கிற சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஆண்டவரே, தாங்கள் செய்ய வேண்டிய கடமையை எண்ணி ஒவ்வொரு நாளும் வெளியில் சொல்ல முடியாமல் ஆண்டவரே மன அமைதியை இழந்து கொண்டிருக்கிறவர்களை நீர் அறிவீர். அவர்களுக்கு நீர் தாமே அமைதியையும் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைவேற்றுவதற்கு தேவையான பாதைகளையும் நீர் திறந்து விடும் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, படிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தங்கள் பிள்ளைகள் மிகச்சிறப்பாக படிக்க வேண்டும் என சொல்லி அவர்களை குறித்து கவலைப்பட்டிருக்கிற பெற்றோருக்கு அமைதி தாரும் ஆண்டவரே. இது 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை பெற்றிருக்கிற எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, நல்லபடியாக நல்ல அடுத்த நிலையிலே நல்ல கல்லூரியிலே பள்ளியில் இடம் கிடைத்த ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லோரும் சிறப்பாக படிக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை குறித்து கவலை கொண்டிருக்கிற பெற்றோருக்கு அமைதியை தாரும் ஆண்டவரே. நீங்கள் பங்கு ஆலயங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அமைதியின் உறைவிடமான ஆலயங்கள் ஆண்டவரே அமைதியை இழந்து தவிக்கின்றன. நீர்தாமே எங்கள் ஆலயங்கள் எல்லாம் நீர் உரைகின்ற உம்முடைய இல்லங்களாய் மாறி ஆண்டவரே, ஒவ்வொரு முறை ஆலயத்திற்கு வந்து செல்லுகின்ற பொழுதும் அந்த அமைதியில் முழுமையாய் நாங்கள் எங்களே நனைத்து கொண்டு ஆண்டவரே பிறருக்கும் அமைதியை வழங்குகின்ற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. இந்த உலகத்தின்படி அல்ல, உம்முடைய பாதையில் நடந்து ஆண்டவரே மரணத்தின் வாசற்படி வரைக்கும் சென்ற பொழுது கூட பவுல் தன் அமைதியின் நிமித்தமாய் உம்முடைய வார்த்தையை போதித்தாரே. தன் சிலுவைகள் தனக்காய் காத்திருக்கிற பொழுது இயேசு தன் சீடர்களுக்கு அமைதியை பகிர்ந்து கொடுத்தாரே. ஆண்டவரே, அவ்வண்ணமாய் புற காரியங்கள், புற சவால்கள் எவற்றாலும் பாதிக்கப்பட முடியாத ஒரு நிறைவான அமைதியை எங்கள் உள்ளங்களுக்குள் நீர் பொழிந்தருளும் ஆண்டவரே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை
ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கேறள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர் தெழுதலுக்கு வந்து சேர அருள் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. புதுமை வள்ளலே புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.